வணக்கம். ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மீன லக்னம் கொண்டவர்களுக்கு. இப்போ மீன லக்னத்திற்கு 28 நாட்கள், டிசம்பர் 17 முதல் ஜனவரி 14 வரை சூரியன் செவ்வாய் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இதையெல்லாம் வைத்து நம்ம பலன் பார்க்குறோம். சூரியன் தனுசு ராசி, நமக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் என்ட்ரி ஆகிறாரு. இந்த 17ஆம் தேதியிலிருந்து ஒரு 13 நாள் மூலம் நட்சத்திரத்தில் இருப்பார், கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். ஏற்கனவே நம்ம லக்னாதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்துல வக்ரகதியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. அந்த சூரியனுக்கும் இந்த குருவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. அதே போல் ஏற்கனவே புதன் அங்கே மூல நட்சத்திரத்தில் தனுசில் இருக்கிறதுனால சூரியன் புதன் சேர்க்கை, இங்கே குருவினுடைய பார்வைன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த வகையில் இந்த 3 கிரகங்கள் 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடையும் இணைக்கக்கூடிய பாலமாக விளங்குகிறது. அப்போ 2ஆம் இடங்கிறது என்ன? கையிருப்பு, பணம். 10ஆம் இடம்ங்கிறது என்ன? செய்யக்கூடிய தொழிலில் ப்ரமோஷன், வளர்ச்சி, அதிகப்படியான ஒரு டெவலப்மெண்ட். அப்போ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு கேது தான் காரணமாக இருக்கார். கேது நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ புதிய நபர்களை சந்திப்பதன் மூலமும் ஏற்படும், புதிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறதன் மூலமும், புது முயற்சிகள் மூலமும் ஏற்படும். அதே போல் இடமாற்றங்கள் சில பேருக்கு ஒரு ஃபீல்டு சேஞ்ச் பண்ணியும் ஏற்படும். இந்த 29 டிசம்பர் வரைக்கும் சூரியன் மூல நட்சத்திரத்தில் போகிறாரு. அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். சுக்கிரன் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க, செவ்வாயும் 9ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ சூரியன் சுக்கிரன் போல் வேலை செய்கிறாரு அப்படின்னா, அந்த சர்வீஸில் வேலை செய்கிற அமைப்பில் ஒரு பொருள் சார்ந்து, உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு அவர் நெகட்டிவாக வேலை செய்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் போய் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம போடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் லேபர் கான்ட்ராக்டு, சர்வீஸ் ஓரியன்டாக செய்கிறது, இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும். கன்சல்டிங், கமிஷன், ஐடி லைனு இதில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களும் 9ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களும் நமக்கு ஒன்றுக்கொன்று நம்மளை என்ன செய்ய வைக்குது அப்படின்னா, நம்மளுடைய தரத்தை உயர்த்துவதற்கு, நம்மளுடைய அறிவுத்திறனை நாம் எவ்வளவு தூரம் அதில் இன்வால்வ் பண்ணி அதை அறிவுத்திறனை பயன்படுத்துகிறோங்கிறத அது சொல்லுது. அந்த வகையில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டைம். இப்போ புதன் கிரகம் ஒரு 7 நாள் மட்டும், அதாவது டிசம்பர் 26 ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் அந்த 7 நாள் மட்டும் விருச்சிக ராசிக்கு இடம்பெயர்ந்து வக்ரகதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டு போவார். அது புதன் 9ஆம் இடத்துல வேலை செய்கிறதுனால அந்த சமயத்தில் சில பேருக்கு சர்வீஸில் இருந்து மாற்றங்கள் உண்டாகும். ஒரு கம்பெனியிலிருந்து வேறு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, அல்லது நாமளே வெளியே வேறு வேலைக்கு போகிறது. ஒரு சிலருக்கு இப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வர்றது, இது மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமாகும். அதே போல் ஆராய்ச்சியில் இருக்கவங்களுக்கு, ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கும் சாதகமாக இருக்கும். மறுபடியும் ஒரு மூல நட்சத்திரத்தில் மறுபடியும் தனுசு ராசிக்கு வந்துடுவார். அப்போ சூரியன் புதன் என்பது நமக்கு நிபுண யோகத்தை குறிக்கக்கூடியது. ஒரு டெக்னிக்கல் நாலேஜை பேஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு வளரலாம், நம்ம திறமைகளை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதில் புகழ் பெறலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க 2 கிரகமும் இந்த குருவனோட ஏற்படக்கூடிய அந்த தொடர்பும், 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஏற்படக்கூடிய தொடர்புக்கும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அதனால் நீங்கள் அதனுடைய இதை பயன்படுத்தி டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ வேலையிலேயே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்தி கொண்டு போய்க்கலாம். அதே நேரத்தில் இந்த தனுசு அப்படிங்கிறது நமக்கு இயற்கையாகவே அது உபயராசியாக இருக்கிறது. அதாவது நம்மளுடைய தொழில் ஸ்தானம். அந்த உபயம்ங்கிறது என்னத்தை சொல்லுது அப்படின்னா, அடிக்கடி இடம் மாறுறது, ஒரு சேஞ்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, ஏற்ற இறக்கத்தோடு காணப்படுவதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம தொழில் சார்ந்த விஷயத்தில் நமக்கு இயற்கையாகவே அந்த ஏற்ற இறக்கங்கள் உண்டுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வேலையை பிடிச்சிட்டு தான் இன்னொரு வேலையை விடணும். ஒரு வேலையை பிடிச்சிட்டு தான் இருக்கிற வேலையை விடணும். அப்போ இன்னொரு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் வரும்பொழுது அந்த எண்ணம் 9ஆம் இடமாக வேலை செய்யும். அந்த 9ஆம் இடம்ங்கிறது 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு
அந்த ட்ரான்ஸ்ஃபரை நமக்கு வாங்கி கொடுக்கும். இப்போ நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி மெத்தடில் நமக்கு பிறந்த நேரத்தை வச்சு கணித்து 12 பாவத்துக்கும் அதிகாரிகளை நம்ம பயன்படுத்தணும். நம்ம பிறந்த நேரத்தில் நமக்குன்னு 12 பாவத்திற்கும் இவங்க தான், இந்த நட்சத்திரம் தான் வேலை செய்ய போகுதுன்னு நம்மளுக்கு இந்த சிஸ்டத்தில் நமக்கு அது புரிய வச்சிடும். அப்போ பணம் கொடுக்குற கிரகம், வேலை கொடுக்குற கிரகம், தொழில் ப்ரமோஷனை கொடுக்குற கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம், நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நமக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகளை கொடுக்குற கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வலி வேதனையையும் கஷ்ட நஷ்டத்தையும் கொடுக்குற கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்மளுடைய 12 பாவ விதி கொடுப்பனைகளை இதன் மூலம் நம்ம அறிந்து கொண்டோம்னா, இது போன்ற கிரக பயிற்சிகள் மற்றும் நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரங்கள் வழியாக இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கிறது நமக்கு சாதகமாக பாதகமாக, நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றி கொள்வதற்கு இப்போ நடக்கிற திசாபுத்தி சாதகமாக பாதகமாக, இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த மெத்தடில் போனோம்னா நமக்கு பதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட பதில் பெறக்கூடிய இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தி 12 பாவ அதிகாரிகளை வச்சு கொடுப்பினை என்ற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து திசாபுத்தி அந்தரத்தோடு நம்ம மெர்ஜ் பண்ணி பார்த்து இந்த கோச்சார பலன்களையும் அதை நாம் பயன்படுத்தினோம் அப்படின்னா ரிசல்ட் நமக்கு துல்லியமாக கிடைக்கும். அதுபோக இப்போ நமக்கு 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே இருக்கிற கிரகங்கள் யார் அப்படின்னா கேது, சுக்கிரன், சூரியன். அதாவது மீனத்துக்கு 2ஆம் இடத்துல அஸ்வினி, பரணி, கிருத்திகை என்ற நட்சத்திரங்கள் தான் கிரகமாக வேலை செய்யும். அந்த கேது, சுக்கிரன், சூரியன் அப்படிங்கிறது நமது ஜனன ஜாதகத்தில் அந்த 2ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும் நட்சத்திர அடிப்படையில். இன்னும் டெப்த்தாக சொல்லப்போனால் 12 பாவ உபநட்சத்திரங்கள்னு எடுக்கும் பொழுது அதில் இந்த 2, 6, 10 திசை நடந்தது அப்படின்னா தொழில் பலம் நல்லாயிருக்கும். அதில் சுக்கிரனாகவே வந்துட்டால் தொழில் பலம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹைஃபையான தொழிலை செய்யக்கூடிய, பண வளர்ச்சி நன்றாக அமையக்கூடிய தொழிலை செய்கிறவராக இருப்பாங்க. அந்த வகையில் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனை பலவீனமாக எடப்படவே கூடாது. சுக்கிரன் தான் பணம் கொடுக்குறவர் அப்படிங்கிறதுல நம்ம ஜனன ஜாதகத்தில் அவர் வீக்காகாமல் இருக்கணும். 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தாலே சுக்கிரன் சார்ந்த தொழில்கள் நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.